அறிவியலாளர்களின் கூட்டு முயற்சி அடங்கியுள்ளது. அதில் பார்த்தோம்னா ஃப்ரெடரிக் பேண்டிங், அப்புறம் சார்லஸ் பெஸ்ட், அந்த ஆய்வுக்கூடத்தினுடைய தலைவர் ஜான் ஜே.ஆர். மெக்லியோடு அண்டு இந்த வேதியியல் நிபுணர் ஜேம்ஸ் பி. கோலிப், இந்த 4 பேரும் தான் அதுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சது இன்சுலினை கண்டுபிடிக்கிறது. இந்த நடந்தது 1921 1922 ஆண்டு வரைக்கும் உள்ள காலத்தில் இதனுடைய பரிசோதனை மற்றும் கண்டுபிடிப்பு நடந்த இடம் டொரண்டோ யூனிவர்சிட்டி, கனடாவில். இந்த மகத்தான கண்டுபிடிப்பு நடந்தது அங்கே வச்சு தான். பல ஆண்டுகளுக்கு முன்னே சர்க்கரை நோய்க்கு, டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ங்கிறக்கூடிய அந்த டயபெட்டிஸ் நோய்க்கு காரணம் கணையத்தில் உள்ள ஏதோ ஒன்று சரியாக வேலை செய்யாதுதான் என்று அறிவியலாளர்கள் அறிந்திருந்தாங்க. குறிப்பாக கணையத்தில் உள்ள லாங்கர்ஹான்ஸ் திட்டுகள் எனப்படும் பகுதியில் சர்க்கரையை கட்டுப்படுத்தும் பொருள் வரணும் என்று சந்தேகப்பட்டாங்க. ஆனால் கணையத்தில் டைஜஸ்டிவ் என்சைம்ஸும் இருக்கிறதுனால அதில் இருந்து இன்சுலினை தனிமைப்படுத்த முயலும்போது அந்த நொதிகள் அந்த என்சைம்ஸ் இன்சுலின் அழித்து விடும். 1920 ஆண்டில் இளம் அறுவை சிகிச்சை நிபுணரான ஃப்ரெடரிக் பேண்டிங் அவர்களுக்கு ஒரு யோசனை தோன்றியது. செரிமான நொதிகளின், அதாவது டைஜஸ்டிவ் என்சைம்களினுடைய ஓட்டத்தை தடுப்பதற்காக ஒரு நாயின் கணைய குழாய், அதாவது பேங்க்ரியாட்டிக் டக்ட்னு சொல்லக்கூடிய அந்த இதை ஒரு அறுவை சிகிச்சை மூலம் கட்டிட்டோம்னா இதனால் செரிமான நொதிகளை உருவாக்கக்கூடிய செல்கள் அழிஞ்சிடும். ஆனால் இன்சுலின் சுரக்கும் லாங்கர்ஹான்ஸ் திட்டுகள் அப்படியே இருக்கும். பிறகு அந்த திட்டுகளில் இருந்து இன்சுலினை தனிமைப்படுத்தலாம்னு அவருக்கு ஒரு யோசனை தோன்றுது. இந்த யோசனையை டொரண்டோ யூனிவர்சிட்டியுடைய உடலியல் துறை தலைவர் டாக்டர் மெக்லியோடிடம் சமர்ப்பிக்கிறார். அப்போ டாக்டர் மெக்லியோடு ஆரம்பத்தில் தயங்கினாலும் பாண்டிங்குக்கு தேவையான ஆய்வகத்தை பயன்படுத்தவும் அவருக்கு உதவிய ஒரு மருத்துவ மாணவரான சார்லஸ் பெஸ்ட்டுங்கிறவரை நியமிக்கவும் அவர் ஒப்புக்கொண்டார். 1921 ஆண்டு கோடை காலத்தில், சம்மர் டைமில், பாண்டிங்கும் பெஸ்ட்டும் சேர்ந்து ஒரு நாயை பிடிச்சி அதுக்கு சர்க்கரை நோய் வரவழைத்து பிறகு சர்ஜரி மூலமாக அவங்க தயாரித்த அந்த எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லக்கூடிய, இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய இந்த இன்சுலினை அந்த நாய்களுக்கு செலுத்தினார். இந்த சாறை, அந்த இன்சுலினை செலுத்தும் போது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட நாய்களின் இரத்த சர்க்கரை அளவு குறைவதைக் கண்டு தங்களுடைய கண்டுபிடிப்பை உறுதி செய்தார்கள். அந்த சாறு அதிகபட்சம் பயனுள்ளதாக இல்லை என்பதால் ஆய்வுக்குழுவின் வேதியியலாளரான ஜேம்ஸ் கோலிப் அவர்கள் அதிக சக்தி வாய்ந்த மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட பியூரிஃபைடு இன்சுலின் சாறை உருவாக்கினார். ஜனவரி மாதம் 11 1922 ஆண்டு லியோனார்டு தாம்சன் என்கிற 14 வயது சிறுவன் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில் இருந்துட்டு இருந்தார். அவர் மரணத்தின் விளிம்பிலே இருந்தார். அந்த நேரத்தில் அவருக்கு முதல் முறையாக இந்த சுத்திகரிக்கப்பட்ட